தனி கட்சி தொடர்கிற எண்ணம் இல்லை. பல கட்சிகள், பல தலைவர்கள், தொலைக்காட்சிகள், செய்தி பத்திரிகைகள் ஓபிஎஸ் ஆதரவாளர் தனி கட்சி சொல்லிவிடுவார்கள். இதற்கு முன்னாடி நடந்தது போல அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்த காலத்திலும் நாம் தனி கட்சி தொடங்குவதாக இல்லை என்று நாம் அழைத்திருக்கிறோம். நம்முடைய எண்ணம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றதான் நம்முடைய ஊனோடு ஒரு ரத்தத்தோடு கலந்திருக்கிறது. அந்த சட்ட விதியை தலைவர்கள் கொடுத்த உரிமையை மீட்டு கொடுப்பதுதான் மீட்டுக் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்வதற்காக சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் வந்தாலும் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்கும் என்பதை தங்களுடைய இதயத்தில் இருந்த அடித்தளத்தில் இருந்த அந்த வாக்குகளை இப்பொழுதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் எளிதும் தங்கள் பிரச்சனை அம்மா ஆட்சியை தமிழகத்தில் நிறுவுவதையில் நாம் ஓயப்போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தான் என்ற அகங்காரத்தோடு பொதுச் செயலாளர் தான் வர வேண்டும். அப்பொழுதுதான் கட்சிக்கு ஒரு பிரகாரமான உறுதி கிடைக்கும் என்று சொன்னியே கட்டுக்கோப்போட கட்சி நடத்தி வெற்றி வெளியிட்டதெல்லாம் மக்கள் விரும்பலை. உங்களை கழக தொண்டர்கள் விரும்பலை. அதுதான் 66,000 வாக்கு வித்தியாசத்தை ஏன் சொன்னால் தலைவர் ஒருவருக்கு சட்ட விதியை போட்டு விதிச்சுங்க, தொண்டர் உரிமையை கால் கொண்டு விதிச்சிருக்கீங்க. நிரந்தர பொதுச்சாளர் மாண்பு அம்மாவுக்கு நாம் ஆசையோடு இதய கொள்வது தீர்மானத்தையும் ரத்து செய்வீங்க. ஆக பழனிசாமியுடைய திட்டங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற தொண்டர்களும் ஒன்றை கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கென ஒரு கூட்டத்தை கூட அது ஒரு வளையத்தை கொண்டு அவர் அந்த வளையத்திலே சுற்றி வர்றார். எப்படி கட்சி 50 ஆண்டுகள் யாராலும் வசிக்க முடியாத கட்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வர புரட்சி தலைவர் அம்மாவுடைய செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.